மேகனா ஃபேமிலிக்காக எல்லாருக்கும் வணக்கம். லைட்டாக சும்மா ஒரு மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். அதாவது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் வந்திருந்தாருன்னா எப்படி வந்து பேசுகிறப்ப அதை மட்டும் ஒரு சும்மா அதாதாதாதாதா ஐயோ மேகனாவில் இவ்வளோ அழகாக இருக்கிற பொம்மைங்க பொண்ணுங்க பசங்களை நான் பார்த்ததே இல்லை. சரி, ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு 200 பேர் தான் பார்ப்பேன். இன்னைக்குத்தான் 700 பேரை பார்க்குறேன். வரேன், என்னோட சாஜாத வேலை காணும். எங்கேயாவது இருந்தால் தேடி சொல்லுங்க, வரேன். அடுத்ததா நம்ம அசோகன் பேசியிருந்தா என்ன பேசுவார்? ஆலம்பனார் நான் உங்களின் அடிமை, அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடு கொன்னுடு. அதுக்கப்புறம் விஎஸ் ராகவன் வந்து பேசியிருந்தா அப்புறம் எப்படி பேசுவாரு அப்படின்னு, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவன் குழந்தைகளுக்காக ப்ரேயர் பண்ணுங்கடா, அவன் புருஷனும் பொண்டுகுட்டிகளுக்கு சேர்த்து ப்ரேயர் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா வந்து பேசியிருந்தாருன்னா எப்படி பேசும்? அன்பு பெரியவர்களே, அருமை குழந்தைகளே, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஒன்னு அங்க வை. என்னது அங்க வைக்கவா? இல்ல, இன்னொன்னு சங்க வை. 2 பொண்ணு இருக்கு இல்லையே, வணக்கம் இல்லையே, வாங்கி. அதுக்கப்புறம் கார்த்திக் அவரோட அப்பா பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுவாரு அப்படின்னு, எப்பா கூட்டத்தில் எல்லாரும் தேடி பார்த்துட்டு சிவகுமாரும் சாரி சூர்யாவும் கார்த்திக் மட்டும் காணலப்பா, அவனை தேடி பார்த்துட்டு இருக்கேன். ஏகாது இருந்த கூட்டம் இருக்குப்பா. அடுத்ததா உசிலமணி பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுவாரு அப்படின்னு பார்ப்போம். அதே தம்பி, 100 வடை போட்டேன், 100 லட்டு போட்டேன், அடுத்ததா என்ன போடணும்? அடுத்ததா ஜனகராஜ் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுவோம்? எல்லாருக்கும் வணக்கம். மேக்னால இருந்து வந்திருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம். அவ்வளவுதான், தங்கச்சியா நாய் கச்சிச்சுப்பா. அதுக்கப்புறம் கலைஞர் பேசியிருந்தாருன்னா என்ன மாதிரி பேசியிருப்பாரு? தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரபாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பேசியிருந்தாங்கன்னா எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், மேகனாவால் நான், மேகனாவுக்காகவே நான். நன்றாக கைகளை தட்டுவீர்களா? அதுக்கப்புறம் பாகிராஜ் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுறான்னு பார்ப்போம். அச்சோ, ஐயோ, நான் என்னமோ நல்லா முருங்காய் சாம்பரா கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா எல்லாம் பொங்கல், இட்லி அந்த மாதிரி கொடுத்தாங்க. பரவாயில்ல, எஸ்பெஷலி முருங்காய் சேர்த்துட்டா ரொம்ப அருமையா இருந்திருக்கும். வர்றேன். அச்சோ, ஐயோ. அதுக்கப்புறம் தசவாரம் கமல் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுவார் பார்ப்போம். யாரையா தான் லைட் ஆஃப் பண்ணதோ போடையா லைட்டா? நீ வந்த வயல் அந்த கண்டெய்னர்ல இல்லை. ஆமா சார், இல்லை. அதைத்தானையா நானும் சொல்றேன். நீ வந்த வயல் அந்த கண்டெய்னர்ல இல்லை, வேற வயல். அடுத்ததா ரஜினி பேசியிருந்தாரு எப்படி பேசுவார் பார்ப்போம். கந்தா, அந்த பழைய படங்கள்ல மறு வச்சுட்டு முறுக்கு மீச வச்சுட்டு லுங்கி கட்டிட்டு நம்ம நம்பியாரு டே கபாலி அப்படின்னு சொன்னா குனிஞ்சு சொல்லு கேச்சமா அப்படி வந்து நிப்பாரு. அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா? கபாலிடா, வந்துட்டே சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனதோ அதே கபாலி வந்துட்டே சொல்லுடா. கோழிக்கறி. அதுக்கப்புறம் ரகுவரன் பேசியிருந்தா எப்படி பேசுவாரு பார்ப்போம். I know. Hey,
சாக்ஸ் இல்லாம ஷூ போட்டா நாருங்கிற, நீ நாராதுங்கிற. போட்டு பாரு, எத்தனை வீச்சம் எத்தனை ஸ்மெல்லு. சும்மா பேசாதீங்க தம்பி. அடுத்ததா சன் டிவியில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேசுகிறாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். தமிழில் வினு சக்கரவர்த்தி பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்ப்போம். எம்மாடி, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு சுத்தமா தோணல. பஞ்சாயத்து நடந்துருமான்னு பயமா இருக்கு. அடுத்ததா சிங்கம்புலி பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுவாருன்னு பார்ப்போம். ஏழை சிட்டு சின்னால போயிட்டு நாத்தாருக்காடு சவுத்தாருக்காடு எப்போ பசி வரைக்கும் எல்லாரும் ஆள் ஏரியால் நான் தானே ஃபேமஸ்ஸு. எல்லாம் அங்கே சோறு போனாலும் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சோறு இது மோர் குழம்பு தானே? சரி, ஓகே நான் வரல. அடுத்து சிங்கமுத்து பேசியிருந்தாருன்னா எப்படி பேசி பாரு. அவடேதாடா தப்பே, அவடேதாடா. ஏடா எனக்கு ஜூஸ் குடிக்க பார்த்தலாம், எனக்கு அத்தனையாவதாடா வரும். ஏடா ஒரு கொசுக்கு அடிச்சா டப்புனு அடிச்சு நக்கு அடிச்சு டப்புனு போனதை விட்டுவிட்டு இவர் வரல கொடுப்பாரா? நக்கு நக்கடி குத்தணுமா ஆத்தாடி. அடுத்ததா கருணாசு பேசியிருந்தா எப்படி பேசுவாரு. அது எப்படி ஜீவா? அன்னைக்கு அவ ஆட்டோ கண்ணாடி திருப்பில அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் ஆட்டோ கண்ணாடி திருப்ப? நீ சொல்லு ஜீவா, நீ சொல்லு. ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு, கியரும் போட்டாச்சு, வண்டி போகாது ஜீவா. நம்ம விடிவி கணேசன் பேசுறா எப்படி பேசுவாரு அப்படி பார்ப்போம். டேய் தம்பி, டேய் இங்க என்ன சொல்லு, கணேஷ் சொல்லுதாடா. டேய் தமிழ் படங்கள்லயே கேவலமான படம் திரிசா இல்ல நீ தர. ஜெய் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசிப்பாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ, என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? போன போட்டு காலையில இருந்து சாப்பிடல தெரியுமா? ஒரே பசியா இருக்குது, சாப்பிடல காலையில இருந்து, கண்ணெல்லாம் இருக்குது வச்சிருக்கா. அதுவே சுப்பிரமணியபுரம் ஜெய் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசுவாரு பார்ப்போம். என்ன பரமோ, நம்ம மட்டும் இன்னும் சொம்பையா? சுத்தனை பார்த்து சிரிக்கலாம்ல, ஏன் அவனை பார்த்து சிரிக்கலாம்ல, நம்ம மட்டும் பார்த்து சிரிக்கணும் காரணம் இல்லாமையா? ஐயோ பரமா, அவனை கொல்லணும். எனக்கு சாவுபயத்தை காட்ட பரமா, எனக்கு சாவுபயத்தை காட்டிட்டா அவனை கொல்லணும். அடுத்ததா அஜித் வந்து ஒரு டயலாக் பேசியிருந்தாருன்னா பழைய அஜித் எப்படி பேசுறாரு. ஒரு நாள் என்ன பார்த்து சோனா மாட்டு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டா. நீ அதுக்கு என்ன சொன்ன? நான் தெரியும்னு சொன்னேன். தெரியாதுன்னு சொல்லி அப்படி இப்படி ஏதாவது ரொமான்ஸ் நடந்திருக்கும்ல? இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது. நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா? எப்படி 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 எப்படி? நான் அவளை பார்த்தேன், அந்த மாடை பார்த்தேன், அவளை பார்த்தேன். நீ ஏன் மாடு மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையே ஓட்டிட்டு போயிட்டேன். அடுத்ததா கார்த்திக் பேசியிருந்தா எப்படி? நான் வேணாடு வெளியே போனதுக்கு நீதான் நினைச்சா தப்பெல்லாம் வாழ்ந்தா உன் கூட தான் வசனம் எல்லாம் பேசுறேன். தரி இப்ப எனக்குள்ள முழுசா நீ வந்துட்ட. இனிமேலுக்கு ஆத்தாள் கூட பேசுற பிடிக்கல, அப்பா கௌரவம் போயிடும். அதனால நான் அவங்க சொல்றதான் கேட்பேன். அப்படி இப்படி ஏதாவது திரிகள் பண்ணி விளையாடலான்னு நினைச்சேன். கண்டனமா விட்டு வேண்டிய நான் வச்சுக்க. சும்மா சொல்ல நினைக்காத, கண்டனமா விட்டு வேணா வச்சுக்க. அடுத்து மொட்டை ராஜேந்திரன் பேசியிருந்தாருன்னா விடுவேன். ஆமா, ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் பாய். ஐயம் சட்டப்படி ரமேஷ். என்ன தாண்டி பேய் வருமா 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 வராது கோபால். அதுக்கப்புறம் எஸ்.ஏ. சூர்யா பேசியிருந்தாருன்னா எப்படி பேச வருவோம். ஒன்னு இருக்கா ஆனா இல்ல, இருக்க மாதிரி இருக்கு ஆனா இல்ல, ஒன்னு இருக்கு ஆனா இல்ல. சனிய சகட பேசுறேன். சனி சனிய சகட பேசியிருந்தா எப்படி பேசிருப்பாரு அப்படி. ஹரிச்சமி 40 MP 400 MLA வச்சிருக்க எனக்கு அவ்வளவு இருக்குன்னா உனக்கு எவ்வளவு இருக்குல்ல? வாழ ஏய் கொன்றுல இல்லையா ஹரிச்சாமி வரல. நவரச நாயகர் வந்து ஒரு பாட்டு படிச்சிருந்தா எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்னு.
சிங்கடி சிங்கடி சிமிகி போடு இழுகிற ரவிக்கும் போடு எங்கே நீயும் கிளம்பி போற சொல்லு விவேகமா துணைக்கு நானும் பேசிக்கிட்டே கண்ணைய போகுமா சிம்சிக ஏ சிம்சிக. அப்புறம் பிரகாஷ்ராஜ் பேசியிருந்தா அப்படி பேசுவாரு அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் செல்லம், ஐ லவ் யூ டி. வாடி 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 மொத்தப்படை கோட்டடே. தட்ஸ் இட். அவ்வளோதான். தேங்க்ஸ். சூப்பர். சதீஷ்க்கு நல்லா சத்தமா கை தட்டலாமா? வேற லெவல்ல பண்ணாரு சதீஷ். சூப்பரா பண்ணீங்க பிரதர். ஏய் யார டேய் டேய் என்ன பேசணும்? யார் வாய்ஸ்? உள்ள இருக்க எம்ப்ளாயி மாதிரி ஒரு வாய்ஸ் பேசுறாரு. குமரேசன்னா பேசுங்க பேசுங்க. பேசி வைக்கணுமா? இது பேசி வைங்க. வேற என்னென்ன வைக்கணும் பிரதர்? ஓகே. டே தம்பி, டே விழுந்ததா? டே இதாவது ப்ராப்ளமேடா? இது ப்ராப்ளம் இந்த சொல்கிறா. டே பார்த்து டவுன் பட்டியா? டே இவ்வளோதான்டா. 2 வருஷம் ஆகுது, ஒருத்தனும் வேலை சரியில்லை. இனிமேல் நல்ல வேலை நின்று அவ்வளோதான் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அவ்வளோதான் போ. வேற லெவல். யாரு யாரு குமரேசன் எங்க இருக்காரு? இல்லையா இப்போ? ஓகே ஓகே. ஸோ நல்லா கை தட்டலாம் நம்ம சதீஷ் அவர்களுக்காக. சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் பேசின வாய்ஸில் 60%க்கு மேலே வந்து எல்லாமே அக்யூரேட்டாக பேசியிருக்காரு. அதுக்காக நல்லா கை தட்டலாம். சூப்பரான வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம ஏதாவது 2 பேர் பேசலாமா? ஏதாவது பேசலாமா? ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. எம்ஜிஆரா? பேசுங்க எம்ஜிஆர். சரோஜா தேவி தேடி தேடி இங்கே தான் இருக்கா நம்ம சரோஜா தேவி. எங்கே போனா? இங்கே பாருங்க கோபால், இங்கே பாருங்க. ஆரம்பத்தில் நானும் நடிக்கத்தான் வந்தேன். நான் பேசிட்டு இருக்கும்போது எப்ப வேணாலும் சரோஜா தேவி வாய்ஸ் சவுகார் ஜானகியா மாறலாம். இப்பவே என்ன கரெக்ட் பண்ணி முடிச்சிருங்க கோபால். அவ்வளோதானா? சரி, நல்லா சாப்பிட்டியா? தூய்மையான உங்க அன்புக்கு முன்னால ஆரம்பத்தில் நான் நடிக்கத்தான் வந்தேன். சற்று தோற்றும் போனேன் கோபால். ஐயோ, பணம் பார்த்தோம்னா எனக்கே ஒரு மாதிரி கேவலா இருக்குது. நீங்க எம்ஜிஆர்னா என் சொல்ற பிடிச்சி போதுமா? ஓகே, அடுத்து யாரு? ஏதோ பேசுங்க. அடுத்து வாங்க. ஓகே, நீங்க அஜித் பேசுறீங்களா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். தளபதி. வேற ஏதாவதா? விஜயகாந்த். நீங்க பழசு பேசுறீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க விஜயகாந்த். அவ்வளோதான். என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். இந்த குரல்ல கேட்டா யாரு கை தட்டுவாங்க? வேற எஜே சூர்யா பேசுங்க. நீங்க எஜே சூர்யா பேசுங்க, நான் தனுஷ் பேசுறேன். 2 பேரும் அந்த சைக்கோ கேரக்டர். நீங்க எஜே சூர்யா அந்த சைக்கோ மாதிரி பண்ணுங்க. அந்த பேசியிருப்பார்ல அது பேசுங்க, நான் தனுஷ் மாதிரி பேசுறேன். நீங்க பேசுங்க. ஒன்னு இருக்கு ஆனா இல்ல, இருக்க மாதிரி இருக்கு ஆனா இல்ல. சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்றேன். அதோ பாரு. திவ்யா, ஆரம்பத்துல நான் கூட உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் தானே வந்தேன். ஆனா அங்க பாரு, நமக்குன்னு ஒரு வீடு ஃபுல்லா ரோடு ஃபுல்லா காடு. வெளியே போடா. வேணாண்டா எல்லாரும் தப்பா நினைப்பாங்கடா. ஏன் எனக்கு மட்டும் ஏன்டா? தேங்க்யூ சதீஷ் அவர்கள். நல்லா கை தட்டலாம். தேங்க்யூ சோ மச் சதீஷ் அவர்களே.